ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இங்கே சிங்கப்பூரில் பசங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு இப்போ செமஸ்டர் ஹாலிடேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ், நியூ இயர்னு அடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிறதுனால சிங்கப்பூரில் வெக்கேஷன் டைம் சூப்பராக எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரம்மாண்டமாக லைட்ஸால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இங்கே கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. டெய்லி மழை பெய்யுது. நல்லா சாரல் மழையில் இந்த லைட்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்கும்போது ரொம்ப ரம்யமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கும் சுற்றி காட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ இந்த அழகான லைட்ஸை, டெக்கரேஷன்ஸை நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். நீங்களும் என் கூட இந்த லைட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். நேராக இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு சுபா vlogs. இன்னைக்கு நம்ம சிங்கப்பூர்லேயே ரொம்ப ஃபேமஸான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இது பாருங்கள், சிங்கப்பூர் ஃப்ளையர். இந்த ஃப்ளையர் 165 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஜயண்ட் அப்சர்வேஷன் வீல். இதில் இருந்து பார்க்கும்போது நமக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற கண்ட்ரீஸும் தெரியும். மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நெய்பர் கண்ட்ரீஸும் தெரியும். இது நைட்டில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். மேலேருந்து பார்க்கும்போது இதோட வியூ இப்படி தான் இருக்கும். இந்த ஜயண்ட் வீல், அதாவது சிங்கப்பூர் ஃப்ளையரில் ஒரே நேரத்தில் 784 பேசஞ்சர்ஸ் ஏற முடியும். இதில் 28% ஒரு கேப்சூல்லையும் ஏற முடியும். அங்கே பாருங்கள், மெதுவாக தான் சுற்றும், ஃபாஸ்ட்டாக சுற்றாது. இது மோஸ்ட்லி இது மேலேருந்து சிங்கப்பூரோட அழகை ரசிக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ளையரோட பர்பஸ். சிங்கப்பூரில் டூரிசம் அண்ட் டூரிஸ்ட் இவங்களுக்கு ரொம்ப மெயினான இன்கம். அதனால சிங்கப்பூரை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் எக்ஸ்பென்சிவ் நிறைய காசெல்லாம் செலவு பண்ணி இது மாதிரி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது MBS, அதாவது மெரினா பே சாண்ட்ஸ். 3 பில்டிங் ஒன்றா சேர்ந்தா போல் இருக்கும். எதற்க தெரியுது பாருங்கள். இந்த மெரினா பே சாண்ட்ஸை ஐகானிக் பில்டிங் ஆஃப் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பில்டிங்கையும் ஒன்றா சேர்த்தா மாதிரி ஒரு ரூஃப் டாப் அமைச்சிருப்பாங்க. இதில் 57 மாடி இருக்குது, அதாவது 57 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அண்ட் 2561 ரூம்ஸ் இருக்குது, அதாவது 2561 அறைகள் இருக்குது இந்த பில்டிங்கில். இந்த பில்டிங்கில் நம்ம ஒரு நாள் போய் வாடகைக்கு இருக்கணும்னாலுமே ஒரு இரவுக்கான ரெண்ட்டு 30,000 ருபீஸ் வரும் நம்ம இந்தியன் மதிப்பில். இதில் 8 லேக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் ஷாப்பிங் சென்டர் இருக்குது. 15 லேக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் எக்ஸிபிஷன் சென்டர் இருக்குது. உலகத்திலேயே பெரிய கசினோ இருக்குது, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கசினோ இன் சிங்கப்பூர். இந்த ரெசார்ட்டில் ஒரே நேரத்தில் 45,000 பேர் வரைக்கும் தங்கலாம். அதாவது 45,000 people can stay in this resort at the same time. இந்த பில்டிங்கில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் பாருங்கள், மேலேருந்து பார்க்கும்போது தெரியுது இல்லையா? இது அந்த விளிம்பு எட்ஜு வரைக்குமே இருக்கும். ஸோ நம்ம உலகத்தில் ஏதோ மேலேருந்து நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த ஒரு ஃபீலிங்காகவே 30,000 ரூபாய் கொடுத்து கூட இதில் ரெண்ட்டுக்கு ஸ்டே பண்ணுறாங்க. இந்த பில்டிங் ஒரு நல்ல ரெவென்யூ சிங்கப்பூருக்கு நிறைய டூரிஸ்ட் வரணும், சிங்கப்பூரை ஒரு டாப் வேர்ல்டு கிளாஸ் டூரிஸ்ட் பிளேஸாக அமைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஐகானிக் பில்டிங் ஆஃப் சிங்கப்பூர், அதாவது மெரினா பே சாண்ட்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்குள்ள ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்பிங் சென்டர்ஸ், எக்ஸிபிஷன்ஸ், கசினோஸ், ஜிம் அப்படின்னு நமக்கு தேவையான அத்தனையுமே இந்த பில்டிங்குள்ளே அமைச்சிருக்காங்க. இந்த பில்டிங்லேருந்து கீழே லேசர் லைட் வழியாக நிறைய ஷோஸும் நடக்கும். கீழே அந்த கடல்ல இருந்து லேசர் லைட், மேலே இந்த பில்டிங்கோட உச்சியிலேருந்து லேசர் லைட் அப்படின்னு இரவு நேரத்தில் ரொம்ப கண்ணை கவரும் வகையில் நிறைய ஷோஸ் எல்லாம் இங்கே நடக்கும். இந்த பில்டிங்கில் தங்கறதுக்கு தான் 30,000 ரூபாய் வாடகை ஒரு நாளைக்கு. அது மாதிரி நம்ம இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நமக்கு அக்சஸ் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இந்த மாடியிலேருந்து சிங்கப்பூரை பார்க்கணும் அப்படின்றதுக்கு தனியாகவும் டிக்கெட் இருக்குது. அது கம்மியாக தான் இருக்கும். அந்த டிக்கெட் நம்ம வாங்கிட்டு போய் பார்க்கும்போது மேலே இருந்து இந்த சிங்கப்பூரோட அழகை பார்க்கலாம். அங்கேருந்தே இந்த ஃப்ளையரும் தெரியும். இதுதான் சிங்கப்பூரோட ஃப்ளையர். இதில் தெரியுது பாருங்கள் எவ்வளோ கேப்சியூல்ஸு. ஒரு கேப்சியூல்ஸ்லையுமே 20
28 பேர் போக முடியும். இதுலேயே வந்து சாப்பாடு கூட நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பசங்களுக்கு விளையாடுறதுக்கு இது மாதிரி ஃபெசிலிட்டிஸும் செஞ்சுருக்காங்க. 55 மாடிக்கு மேலே அவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் அமைச்சிருக்காங்கன்னா எவ்வளோ லிட்டர் தண்ணி, டன்ஸ் அண்ட் டன்ஸ் அண்ட் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர், எவ்வளோ தண்ணி கீழே இருந்து மேலே எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க பாருங்கள். எவ்வளோ மரம் இருக்குது, பெரிய பெரிய மரம் இருக்குது அந்த பில்டிங் மேலே. 55 மாடிக்கு மரத்தை ஏற்றிருக்காங்க. லிஃப்ட்டில் போகும்போது காதே அடைச்சிக்கும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் லிஃப்ட்டு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ஏறுறதும் தெரியாது, 55வது மாடிக்கு போய் இறங்குறதும் தெரியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் லிஃப்ட்டு. எந்த கண்ட்ரியில இருந்து டூரிஸ்ட் வந்தாலும் இது ஒரு முக்கியமான அட்ராக்ஷன் இந்த பிளேஸ். இப்போ அது பக்கத்துலேயே தான் இது கார்டன்ஸ் பை த பே அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே லைட்ஸ் டெக்கரேஷன் எல்லாம் ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. இது பேர் சூப்பர் க்ரூவ் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த மெரினா பே சாண்ட்ஸ் பில்டிங், அப்புறம் ஃப்ளையர், அந்த சூப்பர் க்ரூவ் ட்ரீ எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. இது பாருங்கள், என்ட்ரன்ஸே வந்து ஃபுல்லாக லைட் ஆர்ச்சோட ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வாக் ஆஃப் லைட்ஸ் அப்படின்ற லைட் டெக்கரேஷனோட அழகு எவ்வளோ நல்லா இருக்குன்றது பாருங்க. கரோனா இருக்கிறதுனால மாஸ்க் கண்டிப்பாக எல்லா நேரத்துலையும் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் கூட மாஸ்க்கை கழட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய செக்யூரிட்டி, நிறைய செக்கிங் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நிமிஷம் மாஸ்க் கழட்டினா கூட வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வரிசையாக அவ்வளோ கிறிஸ்மஸ் ட்ரீஸ் இருந்ததுங்க. ஃபுல்லாக கிறிஸ்மஸ் லைட்ஸு, பக்கத்தில் அவ்வளோ டெக்கரேஷன், பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருந்தது. இது எப்படி செஞ்சுருப்பாங்க, இது எவ்வளோ நாளில் செஞ்சுருப்பாங்க, எத்தனை பேர் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு ஒன்றொன்றும் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. ஹஸ்பண்டும் நானும் மாறி மாறி கேமரா வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஃபோட்டோ எடுக்கிறாங்களா இல்லை வீடியோ எடுக்கிறாங்களான்னு தெரியாமல் நாங்கள் ஃபோட்டோக்கு நின்று போஸ் கொடுத்துட்டு இருந்தோம் பாருங்கள். கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் பாக்ஸ், கோல்டன் கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னு இதை செஞ்சு வச்சுருந்தாங்க. நல்லா ஒரு ரூம் சைஸில் ஃபுல்லாக கோல்டன் லைட்ஸ் வச்சு செஞ்சுருந்தாங்க. பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இந்த லைட்ஸ் அரேஞ்ச்மெண்ட், டெக்கரேஷன் எல்லாமே ஒரு 1/2 ஹவருக்கு நடந்து பார்த்து சுற்றி பார்க்கலாங்க. இது மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோ ஷூட் பண்ணி நம்ம சுற்றி பார்க்குறதா இருந்தால் 45 minutes to 1 hour ஆகுது. அவ்வளோ லைட்ஸ் டெக்கரேஷன், என்ட்ரன்ஸில் ஆர்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கங்கே குதிரைங்க, கிறிஸ்மஸ் ட்ரீஸ், இது மாதிரி கிஃப்ட் பாக்ஸ், இது மாதிரி கீழே புல் தரையில் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் நம்ம கற்பனைக்கும் தாண்டி வந்து அவ்வளோ அலங்காரங்கள் ஃபுல்லாக லைட்ஸால் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த ஒரு இடம் மட்டும் இல்லைங்க, சிங்கப்பூர் முழுவதும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நிறைய தீம் மாதிரி நிறைய டெக்கரேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்க. அடுத்து வர வீடியோஸில் எல்லாமே நீங்கள் அந்த அழகு எல்லாத்தையும் பார்த்து ரசிக்க போகிறீங்க. எப்படிங்க இருக்குது இடம்? சூப்பராக இருக்கா? ரொம்ப அழகாக இருக்கா? கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
என்ட்ரன்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்குமே இது மாதிரி எத்தனைன்றது கூட எண்ண முடியாத அளவுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. சிங்கப்பூரில் இருக்கிறவங்க யாரும் வெளிநாட்டுக்கு இந்த வருஷம் ட்ராவல் பண்ண முடியாது இல்லையா? அதனால இங்கே இருக்கிறவங்கள நல்லா என்டர்டெயின் பண்ணணும். அவங்க வந்து ஏதாவது இந்த வெக்கேஷன் இருக்குது, ஃபெஸ்டிவல் சீசனாக இருக்குது, அவங்களும் நல்லா என்டர்டெயினாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி சிங்கப்பூரில் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இருக்கு இல்லையா மேலே, அது பேர் வந்து சூப்பர் க்ரூவ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு ஸ்கை வாக் கூட இருக்குது, பிரிட்ஜ் மாதிரி வச்சுருக்காங்க. அது மேலே ஏறி நடந்து கூட நம்ம சிங்கப்பூரோட அந்த சிட்டி இருக்கிற அழகு எல்லாத்தையும் அது மேலே ஸ்கை வாக் மேலே நடந்து சுற்றி பார்க்க முடியும். இது மாதிரி அட்ராக்ஷன்ஸில் எல்லாம் வந்து க்ரௌடை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஸ்லாட்ஸ் புக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆன்லைனில் நம்ம முன்னாடியே வந்து ஸ்லாட்ஸ் புக் பண்ணிட்டோன்னா அவங்க இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் இவ்வளோ க்ரௌட் உள்ளே இருக்கலாம் அப்படின்றது அவங்க ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்லாட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. உள்ளே போயும் கூட நம்ம மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருக்கணும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். நிறைய இடத்துல ஹேண்ட் சானிடைசர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது சிங்கப்பூரில். பொதுவாகவே வீடு சுத்தம் பண்ணால் வீடு அழகாக இருக்கும். அது மாதிரி நாட்டில் வந்து இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டா நாடு அழகாக இருக்கும். சிங்கப்பூரில் அதுக்கும் மேலே ஒரு படி போய் ஆல்ரெடி வந்து இங்கே ரோடு எல்லாமே சுத்தமாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். நான் ஆல்ரெடி நம்ம ஒரு vlog போட்டிருக்கேன், மை நெய்பர்ஹுட் டூர்னு. ஸோ ஜென்ரலாகவே வீட்டு கீழே பார்க்கு எல்லாமே நான் சுற்றி காட்டியிருக்கேன். பொதுவாகவே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது அதுக்கும் ஒரு படி மேலேயே போய் ரொம்ப கலர்ஃபுல் லைட்ஸு டெக்கரேஷன்ஸ் வச்சு எவ்வளோ அழகாக சிங்கப்பூரையே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆர்டிஃபிஷியலாக இது மாதிரி உருவாக்கப்பட்ட சூப்பர் க்ரூவ் ட்ரீன்றது 18 சூப்பர் க்ரூவ் ட்ரீ செஞ்சு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 80லேருந்து 160 ஃபீட் வரைக்கும் ஒசரத்தில் இருக்கும். இதில் வந்து 1,60,000 பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோ விதமான மலர்கள், பூ, அப்புறம் பிளான்ஸ் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த 18 சூப்பர் க்ரூவ் ட்ரீயில் வந்து 16 வந்து சோலார் பவர் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது சன்லைட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கும். நைட்டில் வந்து நல்லா அதுவே லைட் எரிஞ்சு அந்த எனர்ஜி எல்லாம் கொடுக்குது. எவ்வளோ டெக்னாலஜியாக ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. க்ளோஸ்ட் ஏரியாவில் ஈஸியாக நம்ம டெக்கரேஷன் பண்ண முடியும், ஏன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். அந்த சின்ன ஸ்பேஸில் ஈஸியாக டெக்கரேஷன் பண்ண முடியும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வானத்தை தொடுற அளவுக்கு அண்ணாந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஹைட்டுக்கு அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் போன அன்றைக்கி மழை பெஞ்சு மெதுவாக சின்ன சாரலோட குளுன்னு இருந்தது இடம். இந்த அழகை ரசிச்சுக்கிட்டு அந்த வெதரில் கிளைமேட்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. Do you want to know? Well, I've been thinking about you, and I think you'll have to listen, because the sun is up, it's a beautiful day. My beginning will be as bright as the sun. Come, won't you come along? And it feels so bright, it's like luck is raining on me. Go and follow your heart, doesn't matter how far. There is so much love to give, something's telling me this time. Baby, baby, now I know. இதுதான் அந்த ஸ்கை வாக். சிங்கப்பூரில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இடத்த கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கும் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீமில் இந்த இடத்துல டெக்கரேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்னோ ஃபால் கூட அரேஞ்ச் பண்ணுவாங்க. நிறைய க்ரௌடு சேர்ந்துடும் அப்படின்றதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குறைச்சி வெறும் லைட்ஸ் டெக்கரேஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். இல்லைன்னா இங்கே பபிள் ஷோ, அப்புறம் போல் டான்ஸ், பெலி டான்சர்ஸ் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, நிறைய ஷோஸ் வைப்பாங்க, நிறைய க்ரௌடு இருக்கும். இந்த வாட்டி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோன்றதுக்காக வெறும் லைட்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. கீழே புல் தரையிலேருந்து ஆரம்பித்து அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வானத்தை தொடுற அளவுக்கு டெக்கரேஷன் பிரம்மாண்டமாகவும் ரொம்ப கவர்ச்சியாகவும் இருந்தது.
இந்த லைட்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு டிக்கெட் $5 per person சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸ்லாட்ஸ் புக் பண்ணிட்டு நம்ம போகலாம். இந்த மெரினா பே சாண்ட்ஸ் இந்த டெக்கரேஷன் இந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா அப்பா சிங்கப்பூருக்கு வரலை. இப்போ அவங்களால இங்கே வரவும் முடியாது. அதனால இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுனால அவங்க என் ரிலேட்டிவ்ஸ் இங்கே வர முடியாத மற்ற நண்பர்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களில் நிறைய பேர் சிங்கப்பூரை வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்தையுமே விசிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த சிங்கப்பூரை பார்க்காத நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அமையும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. சில இடத்துல எல்லாம் நான் கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சூப்பர் க்ரோவ் ட்ரீ ஃபுல்லாகவுமே மரமும் செடியும் கிளையும் கொடியும் ஃபுல்லாக வளர்த்துருக்காங்க. 1.5 லட்சம் வகையான மரச்செடிகள் பூக்களை வச்சுருக்காங்க. இந்த சூப்பர் க்ரோவ் ட்ரீயில் கலர்ஸ் மாறி மாறி வரும், பர்பிள், ப்ளூ, பிங்க் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அந்த குட்டி குட்டி லைட்டிங்ஸும் இருக்கும். அதுவும் மாறி மாறி எரியும் போது நல்ல ஒரு லைட்ஸ்லேயே டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்க. அங்கங்கே இது மாதிரி ஸ்டால்ஸ் போட்டு கொஞ்சம் பெலூன்ஸ் அது மாதிரி திங்ஸ் எல்லாம் கூட வச்சு பசங்களுக்காக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயே ரெஸ்டாரண்ட்டும் இருந்தது. ஃபுட்டு எல்லாமே இந்தியன், நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்தியன் வெஜிடேரியன் ஃபுட்டும் அவைலபிளாக இருந்தது. நேச்சர் லவ்வர்ஸ்க்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பூவால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நிறைய செடிகள், எங்கே பார்த்தாலும் பசுமையாக பச்சை பசேர்னு நிறைய செடிகள், ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸு, ரொம்ப கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக ரேர் வெரைட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. யாருக்கு ஃப்ளவர்ஸ் நேச்சர் எல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான் சிங்கப்பூரில் டூரிசம் ரொம்ப மெயின். அதனால் அவங்க வந்து ஜென்ரலாகவே இங்கே ப்ளே கிரவுண்ட், ரோடு எல்லாமே கண்ணாடி மாதிரி நல்லா பளபளன்னு சுத்தமாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன டேமேஜ் இருந்ததுனாலும் உடனே அதை மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணிவிடுவாங்க. அதனால் இப்போ வந்து இது மாதிரி இந்த இடத்துல மெரினா பே சாண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல கடல், நீர், ஆகாயம், நிலம் எல்லாமே கலந்து இருக்கும். ஹார்ட் ஆஃப் த சிட்டி. அதனால் இங்கே வந்து அவங்க டெக்கரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை ஒரு மெயினான டூரிசம் பிளேஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. பசங்க ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டு பசங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். ஸோ அவங்கள விளையாட விட்டுட்டு நாங்களும் உட்காந்து பேசி ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பிரம்மாண்டமான வெளிச்சத்துக்கு முன்னாடி, இந்த அழகான டெக்கரேஷனுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் ரொம்ப டல்லாக தாங்க தெரிஞ்சோம். ஃபோட்டோ எடுத்தால் கூட அது நம்ம வந்து அந்த அளவுக்கு பிரைட்டாக வரல. ஏன்னா இதில் லைட்டிங் எல்லாம் ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப கலர்ஃபுல், ரொம்ப ஜைஜான்டிக்காக இருந்ததுனால நம்ம வந்து அந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியல. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ் லைட்டிங்கோட கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் நியூ இயர் வேறு வரப்போகுது. ஸோ அட்வான்ஸ் நியூ இயர் எல்லாருக்குமே. அடுத்த வருஷம் வரப்போகிற வருஷம் ரொம்ப நல்ல அருமையான வருஷமாக அமையணும் அப்படிங்கிறத நான் உள்ளன்போடு வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஆல் a Merry Christmas and an advance Happy New Year. இன்னைக்கு இந்த வீடியோ இங்கே முடியுதுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சுபா விலாக்ஸ் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் வர காலத்தில் நிறைய யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சுபா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துடுங்க. அப்போ தான் நான் வீடியோ இப்படி போட்டோன்னா உங்களுக்கு அப்படி நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, take care and bye bye. Thanks for watching.